நம்ம சமுதாயத்தின் ஒரு கதை என்னன்னு கேட்டா, இது அநேகமாக பெரும்பாலும் தப்லீக் ஜமாத்தில் இந்த தரிகாக்கள் முரீதுகள் வாங்கக்கூடியவர்கள்ட்ட பொது ஆலிம் சாக்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய பரவலாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸா இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, சூரத்துல் வாக்கியான்னு ஒரு சூறா இருக்கு குர்ஆன்ல. வாக்கியாங்கிற அந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலிம்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டா, அதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு. என்ன ஹதீஸ்? இட்டு கட்டப்பட்டதானா பொய் தான் அது. அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா, யார் ஒருத்தன் வாக்கியா சூறாவை ராத்திரியில் ஓதி கொண்டு வருகிறானோ, ஒவ்வொரு ராத்திரி ஓதுனான்னு சொன்னா ஒரு காலத்திலையும் வறுமைங்கிறது வராது. வறுமையை தீண்டாதான். வறுமைங்கிறது அவனை அணுகவே அணுகாது. ஒவ்வொரு இரவுலையும் வாக்கியா சூறா ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இருக்கிறது. இது தப்லீக் ஜமாத்தில் ரொம்ப வன்மையாக என்ன செய்வாங்க, அதை அமுல்படுத்துவாங்க. மதரசாக்களில் எல்லா நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்தில் மதரசாவில் மகரிப் தொழுதுட்டு வந்தோன்னே எல்லாம் ரவுண்டாக உட்காந்துருவோம். உட்காந்தோன்னே எல்லாரும் வாக்கியா சூரா தான் ஓதுவோம். மகரிப் தொழுதுட்டு வந்த உடனே பாடம் பார்ப்போமா இல்லையா? மதரசாக்களில் ஓதுற இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. எந்த மதரசாலும் நீங்கள் பார்க்கலாம். மகரிப் தொழுகை எங்கே அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு மதரசாவுக்கு தொழுதுட்டு வந்தோன்னா எல்லா மாணவர்களும் உஸ்தாதுமார்களும் ஒன்றா உட்காந்து இதா வக்காத்தில் வாக்கு அலை சலி பக்காத்தியா காதி பாம்பாங்க. இதை ஆகிரத்து நன்மைக்காக வேண்டி அதுக்கு ஓதுறது இல்லை. வறுமை வராதுன்னு இருக்கான்ல, காசு வரும்ல, அதுக்கு தான். அது அந்த நோக்கம் பாருங்க. எவ்வளோ விஷயங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆர்வம் மூட்டப்பட்டிருக்கு மார்க்கத்தில், அதுகளெல்லாம் ஓத மாட்டாங்க. இதில் வறுமை வராதுன்னு சொன்னதுக்காண்டி ரொம்ப பேணுதலாக இதை ரொம்ப கடைப்பிடிப்பாங்க. குறிப்பாக அஜர்த்துமார்கள் எல்லாம் இதை எந்த அஜர்த்தா இருந்தாலும் ஒரு 90% அஜர்த்துமார்கள் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்க தான் வறுமையில் இருக்கிறாங்க என்பது பெரிய ஆதாரம். இது இல்லைங்கிறது இந்த ஹதீஸ் சனதை பார்க்குறங்க, சனதை பார்க்காம இருங்க. இருக்கிறதுலே வறுமையாக இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தா, எந்த அஜர்த்துமார்கள் இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்களோ, வாக்கியா சூரா ஓதாத அஜர்த்துமார்கள் 10% இருக்க மாட்டார்கள். மகரிபுக்கு பிறகு பெரும்பாலான இமாம்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வறுமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றவர்களை எல்லாம் விட நம்மள்கிட்ட எதிர்பார்த்து வாழக்கூடிய அல்ல, அதை காட்டலாம் பாருங்க. வேணும்ட ஆராய்ச்சி இல்லாட்டாலும் பரவாயில்லை, இதை பாருங்க நாங்கிறான்ல. உனக்கு அறிவிப்பாளர் தெரியாட்டாலும் பரவாயில்லை, இவங்க சொல்றது பொய்ங்கிறது அவங்கள வச்சு காட்டுறோம். பார்த்தியா அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தியாங்கிறான்ல. நம்ம அதை கூட வழங்க மாட்டோம். முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இந்த வாக்கியா சூரா ஓதினால் வறுமை அடையும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபுலையும் தைலமி அவர்களுடைய முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற கிதாபுல 2 கிதாபுல இது இருக்கிறது. எது? யார் ஒருத்தன் ஒவ்வொரு இரவும் வாக்கியா சூரா ஓதி வருகிறானோ அவனுக்கு வறுமையே வராது, வறுமை அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி. இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா, ஷுஅபுல் ஈமான் பைஹக்கி அவர்களுடைய ஷுஅபுல் ஈமான் அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபு ஷுஜா என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டா அபு தைபா என்பவர் வழியாக அறிவிக்கிறார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்னு மசூத் சொல்லி, இப்னு மசூத் சொன்னதாக அபு தைபா என்பவர் சொல்லி, அபு தைபா என்பவர் சொன்னதாக அபு ஷுஜா என்பவர் சொன்னதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இப்னு மசூத் நமக்கு தெரியுது, அவர் ஒரு சஹாபி, அப்துல்லா இப்னு மசூத் சஹாபி. அந்த இப்னு மசூத் சொன்னதாக அபு தைபான்னு ஒரு ஆள் வர்றார். அவர் யாரு? யாருன்னு இல்லை, அப்படி ஒரு ஆள் உலகத்தில் வாழல, கற்பனை, பொய் பாத்திரம், பொய்யான பாத்திரம், அல்லது இருக்காடு தெரியவில்லை. அல்லது அபு சுஜான்னு சொல்றாரு. அவர் யாரு? அபு தைபா சொன்னதாக அபு சுஜா சொல்றாரு. அபு தைபாண்டாலும் யாருன்னு தெரியாது, அபு சுஜாண்டாலும் யாருன்னு தெரியாது. அபு சுஜா நக்கிரத்துன் லா யூரஃபு, இவர் யார் என்று அறியப்படாதவர். அபு தைபா மஜ்ஹூலுன், அபு தைபா என்பவர் மஜ்ஹூல், யாருன்னு தெரியாதவர். அப்ப யார் என்று தெரியாத 2 ஆட்கள் வர்றாங்க. இதையெல்லாம் ஹதீஸ்னு உலமாக்கள் கடைப்பிடிக்கிறாங்க. அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்குது. தராவி தொழுகை இருக்கிற, இரவு தொழுகை இருக்கிறது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதார்கள். அந்த ஹதீஸ்லாம் விட்டுருவாங்க. அதெல்லாம் அமுல்படுத்த ரெடியா இல்லை. எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க? யாருன்னே தெரியல, அட்ரஸே இல்லை, இப்படி வாழ்ந்தாரான்னு தெரியல. அப்படிப்பட்ட 2 ஆட்கள் இடம் பெற்று அறிவிக்கிறாங்க ஷுஅபுல் ஈமான்ல. தைலமியுடைய நூல்ல யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அஹ்மத் இப்னு உமர் அல் யமாமின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார். இப்னு மசூத் ரசூலுல்லாஹ் சொன்னதாக அந்த ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி அடுத்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அஹ்மத் இப்னு உமர் அல் யமாமி, யமாமா என்ற ஊரை சேர்ந்த உமருடைய மகன் அஹ்மது என்று வருகிறது. இவர் யாருன்னு கேட்டா, இவர் அட்ரஸ் இல்லாத ஆள். இவருக்கு அட்ரஸ் உண்டு. என்ன அட்ரஸ் உண்டு என்றால் கதாபுன், பெரும் பொய்யன். பெரும் பொய்யன் இவருக்கு அட்ரஸ் உண்டு, ரெக்கார்டு உண்டு. பெரும் பொய்யன் என்ற அந்த சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் இதை சொல்றார். பெரும் பொய்யன்னு சொல்றவனுடைய பேச்சை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு இது அறிவிக்கிற ஆள் யாரு? ஒரு ஹதீஸ் ஷுஅபுல் ஈமான்ல வரக்கூடிய ஹதீஸ் 2 பேர் யாருன்னு தெரியாத ஆட்கள். ஒரு நூல்ல வருது, தெரிஞ்ச ஆள் தான், ஆனா பொய்யன். ஒரு பொய்யனும் 2 அட்ரஸ் இல்லாத ஆட்களும் சொல்றாங்க. எதை? வாக்கியா சூரா ஓதுனா வறுமை போயிருங்கிறது. அப்ப இதுகள் எல்லாம் இபாதத் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு நீங்க பாத்துக்கிறணும், இபாதத்துகளை பொறுத்த வரைக்கும் இப்படியானது இஸ்லாத்துல கிடையாது. வறுமையை போக்கு அல்ல இபாதத். அதுக்கா நீங்க செலவாத்து ஓதுறீங்க, வாக்கியா ஓதுறீங்க, தொழுவுறீங்க, இதெல்லாம் செலவுமாக்கிருமா? இப்ப சஹாபாக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்களே, சாப்பாட்டுக்கு ஒரு பேரிச்சம்பளத்துக்கு மேல இல்லைன்னு முறையிட்டாங்களே.
இருங்க அல்லாஹ் தருவான், இருங்க அல்லாஹ் தருவான், பொறுமையா இருங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர ஓதுங்க மஸ்ஜித்ல போய் உட்கார்ந்து வாக்கியா ஓதுங்க அள்ளி கொட்டிடுவான்னு சொன்னாங்களா? வறுமை நீங்கினுச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு வறுமை, சஹாபாக்களுக்கு வறுமை, எல்லாருக்கும் வறுமை. எந்த ஒரு இபாதத்தினால யாரும் பணக்காரன் ஆக முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த இபாதத்து செய்பவர்களை சோதித்து பார்ப்பதற்கு அல்லாஹ் கொஞ்சம் கீழே டவுனா கூட ஆக்கி விடுவான். நம்ம நல்ல இபாதத்து பண்ணோன்னா இருந்தவரை கொஞ்சம் இறக்கி விடுவாங்க, எந்த அளவுக்கு நிற்கிறான் அதை பார்க்கறதுக்காக வேண்டி. நம்முடைய வாக்கியா சூரா ஓதினாலும் சரி, நீங்க யாசினம் ஓதினாலும் சரி, செலவாத்து ஓதினாலும் சரி, தொழுதாலும் சரி, அதெல்லாம் எதுக்கு செய்யணும்? ஆகிரத்து நன்மைக்காக செய்யணும். வாக்கியாங்கிற சூரா ஓதக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு மகரிப் பிறகு ஓதி வறுமை நீக்கிறதுக்குன்னு சொல்லி அது ஒரு சுன்னத்து என்று நினைத்து ஓதுவது தப்பு. குரானை ஓதிக்கொண்டு வரும்போது அது ஒரு குரானுடைய ஒரு சூரா என்ற அடிப்படையில் வாக்கியா ஓதினால் அது குற்றம் இல்லை. இந்த வாக்கியா சம்பந்தமான இந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம விடுபட வேண்டும். அதுக்காண்டி வாக்கியாவே குரானில் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. வாக்கியா நீங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கலாம், என்ன நோக்கத்துக்கு ஓதிடக்கூடாது? வறுமையை போக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நினைச்சு ஓதாம அல்லாஹ்வுடைய கலாமு ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்குது, மறுமையில் அல்லாஹ் நமக்கு தரஜா தருவாண்டு அதுக்காக வேண்டி வாக்கியா ஓதணும். வாக்கியாங்கிறது ஓத வேண்டும். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம். அல்லாஹ்வுடைய கலாமை நம்ம விருப்பப்படி ஓதிக்கொள்ளலாம். இதை விளங்கிக்கிறோம். இது மாதிரி நுழைக்கப்பட்ட நிறைய கட்டுக்கதைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நாட்களில் பார்ப்போம்.